உள்ள வரத்துக்கு, கெட்ட சக்தி வெளியே போகிறதுக்கு உங்கள் கையால் வெள்ளிக்கிழமை போயிட்டு உப்பு வாங்கினது வையுங்க. முதல் விஷயம். அதுக்கப்புறம் 2வது, நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடம்னா இப்போ பாத்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் ஒரு சின்ன கப்பில் ஒரு கண்ணாடி கோலையில் விட வச்சிடலாம். கல் உப்பு போட்டு எந்தெந்த திசையெல்லாம் உங்களுக்கு வைக்க முடியும்னு தோணுதோ, உங்கள் வீடு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வைங்க. அது கரைய கெட்ட சக்திகள் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். உங்களுக்கு நிறைய இடத்துல கரையாமே அப்படி இருந்துச்சுன்னா அந்த கெட்ட சக்தி தாக்கம் இன்னும் வீட்டுக்குள்ளே அதிகமாக இருந்து இயல்பாக புரிஞ்சிக்கலாம். கரைஞ்சிச்சு அப்படின்னா பரவாயில்லப்பா, நம்ம கர்மம் அவ்வளோ கரையுது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது கரைய கல் உப்புக்கு அந்த தன்மை உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, உப்பை நம்ம ஸ்பூனில் எடுத்து போடுறோம். அது செய்யக்கூடாது. அது மகாலட்சுமி. உப்பு யார்? மகாலட்சுமி. உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யக்கூடிய விஷயம். அந்த காலத்தில் ஒரு மணப்பெண் உள்ளே வந்தால் உப்பு கையில் கொடுத்து அனுப்புவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உப்பை கையில் கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா மகாலட்சுமியே வீட்டுக்குள்ளே வர மாதிரி